நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம அரவிந்துக்கு அடிச்சது பாருங்க ஜாக் பாட்டு. நம்ம ரஞ்சித் வந்து என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு மாமா, நான் உங்களையே நம்பினு என் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா போயிடுச்சு, இந்த மல்லியை துரத்தி விடுங்க, அவ்வளவுதான். நம்ம வெண்பா நம்ம கிட்டக்கு வந்துட்டால, இனிமே மல்லி தேவையில்ல, அவளை துரத்தி விட்டு என்ன கல்யாணம் பண்ணுங்க. இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குல்ல, என் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்ச்சி வயசு மாதிரி தெரியுதா? அப்படியே கூட வச்சுட்டு இருந்து அப்படியே என்ன கழட்டி விட்றான்னு பாக்குறீங்களா? சின்ன வயசுல இருந்து உங்க மேல நான் ஆசையை வளர்த்துன்னு இருக்கேன், அந்த ஆசை காதல் எல்லாமே உங்க மேல மட்டும்தான் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் ஒன்று இருக்க. நீ என் பொண்ணை ஒழுங்கா பார்த்துருந்தா உன்னவே நான் கல்யாணம் பண்ண இருப்பேன், ஆனா நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணலே. உனக்கு என் பொண்ணை பார்த்தாவே அவளை சாப்பாடு விட சொன்னா சாப்பாடு விட மாட்டேன், பத்திரமா பார்த்துக்க தெரியாது, எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன். இந்த மாதிரி உன் மேல தப்பா வச்சுன்னு என்ன நீ குறை சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு நாள் சொல்லிக்கிறேன் உன்னை மனசார நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீயா ஒரு பக்கம் ஆசையை வளர்த்துன்னு நீயா ஒரு பக்கம் என் பின்னாடி சுத்தின்னு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என் வாழ்க்கைக்கு இப்ப யார் பதில் சொல்லுவாங்க? என்ன யார் கல்யாணம் பண்ணிப்போ அப்படி இப்படின்னு சொல்ற. அரவிந்தை பாக்குற, அரவிந்த் வந்து சைலண்டா இருக்காரு. உடனே அரவிந்த் இவன் ரொம்பவே நல்லவன், கேரக்டர் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், மற்றபடி மற்ற எல்லா விஷயத்திலயும் அவன் கரெக்டா இருப்பா, மற்றவங்களுக்கு கேடு கெட்ட நினைக்கிறது மட்டும் கொஞ்சம் தவறா இருக்கும், அது கொஞ்ச நாள்ல உங்க கூட சேர்ந்தா பழகிறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே எனக்கும் கல்யாணம் சொன்னதான் ஓகே, எனக்கு ரஞ்சிதம் ஓகே தான், நான் அவளை மாத்திக்கிறேன், என் வாழ்க்கையில யார் வந்தாலும் சரி அவங்களை நான் திருத்தி அவங்க நல்ல வேலையில் கூட்டின்னு போறது என்னோட கடமை, அவன் என்னதான் சண்டை போட்டாலும் நான் கோச்சிக்க மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் கேட்டதை நம்ம ரஞ்சிதத்துக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த அளவுக்கு நம்ம மேல லவ் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீல், நல்ல அபிப்பிராயம் இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல், அதாவது ஈர்ப்பு விசை அதிகமாக போகுது. இதனால ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இனிமே பயணிப்பாரா? அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் அடிக்கடி போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரஞ்சித் வந்து விஜய் கிட்ட முடியாதுன்னு தான் சொல்றாங்க, நான் பண்ணிக்க முடியாது, எனக்கு நீங்க மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. நம்ம அரவிந்த் போன் பண்ணும் போதெல்லாம் மூஞ்சி லட்சம் மாதிரியே பேசுறா, ஏடா டிரைவர் நாயே நீ எனக்கு போன் பண்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதை கேட்டு ஃபர்ஸ்ட் அவர் மேனேஜர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கம்பெனிலே மேனேஜர் போஸ்ட் வந்து மாசம் 80,000 சம்பளமும் போட்டு தராரு, இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி அப்ப பேசுறாங்க. அப்பயும் அதே மாதிரி தான் பேசுறா. கொஞ்ச நாள் போக போக நம்ம அரவிந்தோட பாசம், அட்ராக்ஷன், ஈர்ப்பு எல்லாமே நம்ம ரஞ்சித்துக்கு புரிய வருது. உடனே ரஞ்சித் வந்து விஜய் கிட்ட பார்த்த எல்லாமே அரவிந்த் கிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அரவிந்தே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அரவிந்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசார பேசுறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷமா தான் இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா புரிதல், ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ராஜேஸ்வரிக்கு இது எப்படின்னு பிரிச்சிடணும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இவனை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? இவ்வளவு மாதிரி ஒரு இல்ச்சிவாசி நம்ம கூட இருக்கிறவர் தான் விஜய் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பேச்சை கேப்பா, சொத்தி நம்ம மாட்டே பாட முடியும், வேற யாரானா இருந்தா வாய்ப்பே இல்லை, இந்த மல்லியை துரத்தணும்னா ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க? அரவிந்துக்கும் நம்ம ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காது, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா ராஜேஸ்வரி அப்படின்றதாங்க கொஸ்டின் மார்க்கவே போனே இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்ற முடியாது. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அந்த வட்டத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்தையும் நாம தான் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயின்னு இருக்கணும். அதை விட்டு ஐயோ இது குத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் பார்த்துக்கினா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற போட முடியும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, இதனால இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா பண்ணாத, யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான்ப்பா நஷ்டம், எங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நீ பண்ணாம இரு, அது யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம், நீ தான் லாஸ்ட்ல ஃபீல் பண்ண போற, இதனால இங்க எதுவும் அடி வாங்கவும் போறதில்ல, ஃபீல் பண்ணவும் போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது, ஓ கரெக்ட் தான், இவங்க பேசுறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நாம தான் தப்பா பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிக்க தாங்க நிறைய விஷயங்கள் வெளிவரும். அப்பதான் நம்ம எல்லா உண்மையும் ஒத்துக்க முடியும், இல்லைன்னா எது ஒரு உண்மையும் நம்ம சகஜமா ஏத்துக்க முடியாது. சரி போனது போச்சு, ஆனது ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ராஜேஸ்வரி இந்த கோல்லே 4 போடணுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். சும்மா எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சுன்னு இருக்கா. அவளை கும்மி அடிக்க முடியாம ஒரே அடி அடிச்சு ஓட விடணும். அப்பதான் இதுக்கு மேல யாரோட சண்டைக்கு யாரோட வம்புக்கும் போக மாட்டா. வாழ்க்கையே போதும்டா அப்பா, இதுக்கு மேல யாரு கூட சண்டை வேணடா சாமி, நம்ம பண்ணதுக்கு நம்மள சிறப்பா பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தி வந்து அவளே பேதளிச்சு போயிட்டு திருந்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம இருக்கோம். ஆனா திருந்தலாம் திருந்தாமையும் போலாம், அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், வாழ்க்கையில 1000 பிரச்சனை
பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது குறிப்பிட்டு. இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கினா மட்டும் தான் பொழைக்க முடியும். அதை விட்டு எனக்கு இப்படிதான் நடந்துக்கணும், இது நடந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இங்க தோத்துடுவீங்க. கரெக்டா? சரி நடந்துச்சா, அதுக்கு என்ன நம்ம பக்கம் மிஸ்டேக் இருக்கு, அதை திருத்தி அடுத்த சமயம் நம்ம எப்படி அதை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுன்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு குழப்பினா வாழ்க்கை லாஸ்ட் வரையும் குழப்பினே தான் இருக்கும், குழப்பத்தோட தான் போகும். குழப்பத்தை என்னைக்குமே குழப்பமா பார்க்காதீங்க, ஒரு தீர்வா பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கை பிரைட்டாகவும் இருக்கும், ஃபியூச்சர் சூப்பராகவும் இருக்கும். சரி நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதத்தை யாரை இருக்க முடியாது, ராஜேஸ்வரி யாரை இருக்க பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல நல்லா கழுவி ஊற்றிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.